அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம் வந்து மயிலாடுதுறை சுப்பிரமணியபுரம் திருவாரூர் போகக்கூடிய வழியில், மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகக்கூடிய வழி மயிலாடுதுறை ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது இந்த பள்ளிவாசல். பார்த்துங்க, அதாவது வந்து மயிலாடுதுறை 2 கிலோமீட்டரில் சீனிவாசபுரத்துக்கு முன்னாடி உள்ளது தான் இந்த சுப்பிரமணியபுரங்கிற அந்த பள்ளிவாசல். இதில் என்ன கேட்டால், பெண்களுக்கு பள்ளிவாசலில் தனி இட வசதி செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு தகவல் பார்த்துங்க. அதுபோல் ஜும்மாக்கெலாம் பெண்கள் அதிக லெவலில் வருவாங்க. 5 வேளை தொழுகைக்கும் பள்ளிவாசல் திறந்துருக்கோம். அந்த காலையில் பள்ளிவாசல் எத்தனை மணிக்கு திறக்கும்? 4 மணிக்கு. 4 மணிக்கு. அப்புறம் இரவு 8:30 மணிக்கு. ஓகே, காலையில் 4 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் இந்த பள்ளிவாசல் திறந்துருக்கோம். பார்த்துங்க, பெண்களுக்கு தனி இட வசதி செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு தகவல். ரெண்டாவது என்னென்னு கேட்டால், அதை பார்த்துங்க, மயிலாடுதுறை சுப்பிரமணியபுரத்தில் இருக்குது. சீனிவாசபுரத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே திருவாரூர் போகிற சாலையில். அடுத்து இதில் இன்னொன்று என்ன கேட்டால், ஒரு சமயத்து சில நேரங்களில் வந்து நம்மளோட உறவினர்களுக்கு யாருக்காவது ஆம்புலன்ஸ் தேவைண்டா இங்கே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டா ஆம்புலன்ஸு கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு தகவல். ப்ளட்டு ஏதாவது தேவைப்பட்டால் கூட ப்ளட்டும் வந்து இவ்வளோ அதிகாரி கிளை நிர்வாகிகளை மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டால் ப்ளட்டும் கிடைக்கும். இது ஒரு தகவல். அதுபோல் கல்வி சம்மந்தமாக இந்த மாதத்துக்கு வருஷம் இந்த என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம்னு நிகழ்ச்சி நடத்துவாங்க. இந்த நம்பரை நோட் பண்ணிங்க. மெயினாக அந்த பாருங்கள், ஃபோன் நம்பரு. இது வந்து நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மாறினாலும் இந்த நம்பர் மாறாது. வரக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட இந்த நம்பரை கொடுத்துருவாங்க. நம்பரை வச்சிங்க. காலையில் 4 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் பள்ளிவாசல் வந்திருக்கோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பெண்களுக்கு தனி இட வசதி செய்யப்பட்டிருக்கு. சொல்லிக்கலாம். பார்த்துங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரக்கூடிய மக்கள், இந்த பள்ளிவாசலுக்கு சொல்ல வரக்கூடிய மக்கள் இங்கே வாகனங்களையே பார்க் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தேதி வந்து 31/12/2024. இங்கே வாகனங்களையும் பார்க் பண்ணிவிட்டு அமைதியான முறையில் உங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்காது. வண்டியை நிப்பாட்டினோமா கொண்டோமா டிராஃபிக் ஏறமானோம்னா அந்த பதட்டம் இல்லாமல் இங்கே ஓரமாக நிப்பாட்டி தொழுதுட்டு வரலாம். பார்த்துங்க, மயிலாடுதுறையில் உள்ள டிஎன்டிஜே மர்கஸ். ஓகே, தௌஹீது பள்ளிவாசல். பார்த்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.